96 படம்லாம் மறுவாய் மையத்திலிருந்து எழுதுனது. ஆமா, பைக்ல போயிட்டு வருவாருன்னு சொன்னீங்க. நிறைய படங்கள் என்னை அழைச்சி கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களா இருக்கும், பெரிய பெரிய கதாநாயகங்களா இருப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையில் மெனக்கடவே தேவையில்லை. அந்த பாடலை ஒழுங்கு எழுதி கொடுத்துட்டுனா அவங்களே எனக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்படியான படங்கள் நிறைய வந்தது தான். என்னுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த பழக்க வழக்கங்கள்னால ஒரு டிசிப்ளின் கிடையாது எனக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பா பாடல் துறையை பொறுத்த வரைக்கும் அந்த டிசிப்ளின் இருக்கணும். வாழ்க்கைக்கே அந்த டிசிப்ளின் இருக்கும். அந்த ஒழுங்கு இல்லைன்னா, ஒழுங்கு இந்த சென்ஸ் வந்து நம்ம அந்த ஆர்டர்லயே இருக்கணும். அது எனக்கு சுத்தமா இல்லை. ஏன் உங்களுக்கு கட்டுப்படுத்த யாரும் இல்லையா? இருந்தாங்க, கேட்குற மனநிலையில் நான் இல்லை. அதான் அந்த ஃபால்ஸ் பிலீஃப்னு சொல்லுவாங்களே, தப்பான ஐடியாலஜி. விட்டேத்தியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே இருந்துட்டேன். கட்டுப்படுத்துறவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கேவலமா. இல்ல, எந்த சரக்கும் இல்லாதவன் வந்து அவன் பாட்டில் மனம் போன போல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு சுத்திட்டு இருப்பான். எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு நான் அப்படி இருப்பேங்கிறது சரியில்லையே. தெரியல, அந்த காலத்துல அப்படி இருந்தது. அது ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருந்த படகாலம். அப்புறம் திருவண்ணாமலை சிவன் தான் கொஞ்சம் உள்ள இறங்கி மாத்தி விட்டாப்ல. அந்த மாதிரி நிறைய பேர் மாத்தி விட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேரோட அன்பு, அம்மா அப்பாவோட அன்பு, அந்த அன்போட காத்திருப்பு, அன்போட சகிப்புத்தன்மை, இதெல்லாம் மாத்தி விட்டுச்சு. நிறைய காரணங்கள் இருக்கு மாத்தி விட்டது. அப்படியான காலகட்டத்தில் நிறைய படங்கள் என்னை கூப்பிடுவாங்க, என்னை ரெஃபர் பண்ணுவாங்க. ஜிப்ரன்லாம் நிறைய ரெஃபர் பண்ணிருக்காரு பெரிய பெரிய படங்களுக்குலாம். டி இமான் படத்துல அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. பெரிய உயர்ந்த படங்கள் தான். நான் போய் மெட்டெல்லாம் கூட சில படங்களுக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். ஏதோ மறுவாழ் மையத்தில் இருந்தீங்கல்ல? நிறைய மறுவாழ் மையத்தில் 96 படம்லாம் மறுவாழ் மையத்திலிருந்து எழுதுனது. ஆமா, பைக்ல போயிட்டு வருவாருன்னு சொன்னீங்க. ஒரு டிசிப்ளினுக்குள்ள நான் வராதனால சரியா ஃபோக்கஸ்டே ஆகாது மைண்ட். பாடல் எழுதிடுவேன். நீ உட்கார வச்சு டியூனை கொடுத்துட்டாங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் பாட்டு முடிஞ்சிடும். பிறந்த வேகத்தோட அப்ப நல்ல வேகமா இருந்தது மைண்ட்.